வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய பேச்சு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று ஜக்கி அவர்கள் ஆடிய நடனமாகட்டும், அங்கே வந்த கூட்டமாகட்டும், இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து பல சர்ச்சைகள் இருந்தாலும் தன்னை யாரும் தொடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஜக்கி அவர்களுடைய நடத்தை எல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். ஏன்னா நேற்று அவர் ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறார். ஐயா நம்ம அமித்ஷா வச்சுக்கிட்டு வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறாரு. அப்போ ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் அரசியலில் மிகப்பெரிய, அதாவது என்னென்னா அவர் அமித்ஷாவை கூப்பிட்டு வச்சு பிஜேபி கவர்மெண்ட் பெரிய அளவுக்கு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவாக அந்த ஆன்மீக தலைவர்கள் அப்படின்லாம் அரசியல் பேச மாட்டாங்க. இதே ஒரு நோன்பு கஞ்சி குடிக்கிற நம்ம போகிறோம், அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லை உங்கள் ஆட்சி சிறப்புங்கிறது வேறு, அதில் ஒரு விஷயத்தை சொல்லி அதை நீங்கள் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனே பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஐயா மோடியோ அமித்ஷாவோ இதை வரவேற்பாங்க. ஜக்கி வாசுதேவோட இயற்கை குணம் அதுதான் நம்ம நினைக்கிறோம். இன்னொன்று, நேற்று நடைபெற்ற அந்த விஷயம் பெரும்பாலானவங்களுக்கு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு கூட இதில் இன்னும் கடுமை காட்ட வேண்டும்ங்கிறது தான் திமுகவில் இருக்க நிறைய பேரோட எண்ணம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுகவிலே சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், உச்சநீதிமன்றத்தில் அங்கே ஈஷா யோகா மையத்தில் நிறையா கட்டடங்கள் கவர்மெண்ட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க, அனுமதி வாங்காமல் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அனுமதி வாங்காமல் கட்டியிருக்காங்க குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விஷயத்தில் 620 நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு மேல்முறையீடு போகுது. இதே நம்ம சொன்னோம் தப்பு. உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, என்னங்க 620 நாள் கழித்து மேல்முறையீடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஈஷா மையத்துக்கு ஆதரவாக அதை உத்தரவு போட்டாங்க. அப்போ தமிழக அரசு கோட்டையை விட்டுதுன்னு சொல்லணுமா வேணாமாங்க? இதுக்கும் நம்ம திராவிட மாடலை தூக்கி பிடிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ திராவிட மாடலை நிறையா நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறீங்க. இந்த விஷயத்தை தமிழக அரசு கோட்டையை விட்டுதுன்னு சொல்லணுமா வேணாமா? இல்லை இதுலேயும் 620 நாள் நம்ம வெயிட் பண்ணது வேற ஒரு காரணங்கன்னு சொல்லலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு. காலையிலேருந்து இன்னொரு செய்தி வருது. இன்றைக்கி அந்த பொது கழிப்பறை சென்னையில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள்லாம் பார்த்திங்கன்னா 2022 ஒரு கழிப்பறையை அதை பராமரிக்கிறதுக்கு ₹3.18 இப்போ 315 ரூபா போட்டிருக்காங்க, தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய செய்தி. நம்ம 2:30 மணிக்கு லைவில் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் பேசுவோம். மாநகராட்சிக்கு ஏற்கனவே 1500 கோடி கடன் இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜக்கி மேட்டருக்கு வந்துடுவோம். ஜக்கி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நேற்று அவர் பேசக்கூடிய பேச்சு, ஏன்னா ஒட்டுமொத்த ஊடக கவனமும் நேற்று ஜக்கி அவர்கள் மீது. நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாமே லைவ். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்காந்து அவர் பேசுகிறார். அதாவது 370 ஆர்டிகளை கொண்டு இந்தியாவில் பெரிய சாதனையை படைத்து விட்டார். என்னை கோல்ஃப் விளையாட கூப்பிட்றாங்க, எங்கே காஷ்மீருக்கு கோல்ஃப் விளையாட கூப்பிட்றாங்களாம். இவரை அமித்ஷா தான் சொல்லணும், நம்ம எப்போ போகணும் அப்படின்னு சொல்லணும்னு கேட்குறாரு. அதாவது இவ்வளோ நாள் காஷ்மீர் இந்தியாவில் இல்லாதது போலவும், அதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சரி எல்லாம் இல்லாதது போலவும், அதையும் தாண்டி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதும் காஷ்மீர் இருந்ததில்லை. அப்போ 370 ஆர்டிகள் இருந்ததா? அப்போ வாஜ்பாய் அரசு சிறப்பாக செயல்படவில்லையா? அப்போ என்னென்னா, ஏற்கனவே நேரு அவர்கள், காந்தியார் அவர்கள், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா எல்லாத்தையும் இவங்க கலங்கப்படுத்துவதை போல் வாஜ்பாயும் கலங்கப்படுத்துகிறாங்க. அவர் ஆட்சியும் சரியில்லை, மோடி அவர்கள் ஆட்சி தான் உத்தமமான ஆட்சி. ஏன்னா இன்றைக்கி ஒரு அமித்ஷா வராரு அப்படிங்கும்போது யோகி மையத்துக்கு ஒரு பெரிய கவனம் கிடைக்குது. ஏன்னா அமித்ஷா வராரு அப்படிங்கும்போது இந்தியா முழுக்க உற்று நோக்கக்கூடிய விஷயம். இந்தியா மட்டும் உலக நாடுகளே. ஏன்னா உள்துறை அமைச்சர், வெளிநாட்டிலேருந்து டியூட்டிஸ் நிறைய பேர் வராங்க. யார்? நம்ம ஜக்கி வாசுதேவுக்கு வராங்க. அமெரிக்காலாம் அடிக்கடி இப்போ போயிட்டுருப்பாரு, நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா தமிழ் இந்த மாதிரி ஹைடெக் சாமியாருமாங்கல்ல, தன்னுடைய ஒரு நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு ஒளிபரப்பு பண்ணி அதில் ஒரு வார்த்தை வேறு வருது, நமக்கு அந்த வார்த்தை புரியல. இது இந்த ராத்திரி தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் கிடைக்கும், இதுதான் என்னுடைய அருள் அப்படிங்கிறார். இவர் யார் அருள் கொடுக்கறதுக்கு? அப்போ சாமியார் அப்படிங்கிற லெவலில் அருள் கொடுக்கலாம், அருள் கொடுக்கக்கூடிய சாமியார், ரைட்டு. அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சாமியார் மேலே போடக்கூடிய வழக்குகள் தான். நிறைய வழக்குகள் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா நம்ம அவரை பற்றி தவறுதலான சொல்கிறோம், இருக்கிறத சொல்கிறோம். ஏன்னா அவரை பற்றி வரக்கூடிய தகவல்கள், பல தகவல்கள், வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பல அக்கிரமங்கள் அங்கே நடக்குதுன்னு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுக்காம நம்ம ஒன்றும் பேசலையே. அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அமித்ஷா போகும்போது அவருக்கான தைரியம் கூடுது. இனிமேல் யார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? ஏற்கனவே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் தான் எளிய மக்கள் இருக்காங்க. அப்போ இவர்களுடைய இப்போ இந்த மாதிரிலாம் எளிய மக்களுடைய எண்ணம் என்னங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எளியவர்களுக்கான ஆட்சி.
இந்த மாதிரி சாமியார்கள் அப்படிங்கிறவங்க விஷயத்தில் தவறு செய்தால் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ ஏன் கடுமை காட்டவில்லை? நம்ம கேட்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு என்ன பதில்? 600 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்களே. அதையும் தாண்டி அங்கே வந்து அந்த மிஷின் ஸ்கேன் மிஷினுக்கு அப்ரூவ் வாங்காமல் நடத்திட்டுருக்காரு. தமிழக அரசு தானே சொன்னிச்சு. நீங்கள் சொன்னீங்க எங்கள் உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து அனுமதி வாங்காமல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பாராட்டணும். பரவாயில்ல, திராவிட மாடல் ஆட்சி இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிற அதிமுக ஆட்சியெல்லாம் பண்ணலப்பா, நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, உடனே உச்சநீதிமன்றம் சொல்லுது புனிதமான இடத்துக்குள்ளே கால் வைக்காதீங்கன்னு. அப்பயும் நம்ம பாராட்டணும். பரவாயில்லப்பா, தமிழக போலீஸ் சரியாக பண்ணுறாங்க, ஈஷா மையத்துக்கு உள்ளே போகிறாங்க. ஏன்னா அது யாரும் போக முடியாது, அது அவ்வளோ பெரிய விஷயங்க. அவரெல்லாம் தொட்டிங்கன்னா இவரே இப்போ ட்ரம்ப்பே பேசுவாருங்க, அந்தளவுக்கு ஆள் இருக்குங்க. எலன் மஸ்க் வருவாருங்க, அந்தளவுக்கு ஆள் இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன? இன்றைக்கி நம்ம என்ன கேட்டுட்ருக்கோன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததுங்க, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் முறையாக அந்த ஒளி அமைப்பு இதெல்லாம் சரியாக பின்பற்றப்படல, சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாட்டுறாங்க, வன உயிரினங்கள் பாதுகாக்கப்பட மாட்டுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் போடுறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும் தமிழக அரசு 2 நாள் கழித்து நாங்கள் முடிவை சொல்கிறோங்கிறாங்க. நமக்கு எழக்கூடிய சந்தேகம், நீங்கள் முடிவு சொல்லுங்கள், எல்லாம் அவர் சரியாக தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லணும். என்ன? ஏற்கனவே இவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது, அந்த ஆர்கியூமெண்ட் ஏன் வைக்கலைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நான் மற்ற ஆட்சினா நீங்கள் வந்து அது வந்து ஆன்மீகத்துக்கு சப்போர்ட்டும்பீங்க. இப்போ திராவிட மாடல் ஆட்சிங்கிறது நீங்கள் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடியவர்களை நாங்கள் விட மாட்டோங்கிறது தான் உங்கள் ஸ்டாண்டு. அப்போ ஏன் நீங்கள் பண்ணலை? அப்போ ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அந்த நிறுவனம் வந்து பக்காவாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க மேலே குறை சொன்னீங்க, ஏன் திடீர்னு பின்வாங்குறீங்க? இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாதா? இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு களங்கம் இருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம நிறைய பேச வேண்டியது இந்த விஷயத்தெல்லாம். இன்றைக்கி ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் தீட்சிதர்கள் கனகசபை மேலே ஏறி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது. அப்புறம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாங்கிறது இன்னும் ஆக முடியல, அது வேறு கோர்ட் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நீங்கள் கலைஞர் வழி வந்த அரசு அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் கடுமை காட்ட வேண்டுமா இல்லையா? யார் இந்த தைரியம் கொடுத்தது? கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அதுக்கும் பவர் இருக்குது இல்லைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா நிறையா விஷயத்தை பண்ண முடியுமா முடியாதா? அப்போ இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒருவராக இருக்கக்கூடிய ஈஷா மையத்தின் மீது அவங்க உண்மையிலேயே தவறு பண்ணால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது மக்களிடம் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தருமா வராதா? நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயங்களே இப்போ பெரியார் இயக்கங்களாகட்டும், திமுகவினராகட்டும், எந்த கட்சிக்காரங்களும் குறிப்பாக திமுகவங்களை கேளுங்களேன். ஆமாங்க, ஜக்கி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இவரை நம்ம எச் ராஜாமலை ஏன் வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல? இப்போ இன்னொன்று கேட்குறோம், திராவிட மாடல் ஆட்சி ஆளுகளை பார்த்து எஸ்வி சேகர் அவங்க அப்பாவுடைய பேரை ஒரு தெருக்கு சூட்டணுங்கிறாங்க. அவர் என்ன சாதனை பண்ணார்? எஸ்வி சேகர் எனக்கு உத்தரவு போட்டால் நான் வருவேன், அவர் என்னை கூப்பிடக்கூடாது, உத்தரவு போட சொல்லுங்கிறார் சிஎம் அவருடைய ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு. என்ன விஷயம்? அப்படி என்ன எஸ்வி சேகர் உங்களுக்கு வாக்கு அள்ளி கொடுத்துருவார்? எஸ்வி சேகர் அவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் நமக்காக பிரச்சாரம் செய்தால் பெரிய அளவுக்கு ஜெயிக்கலாங்கிறாங்க. தந்தை பெரியார், கலைஞர் அவர்கள் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைக்காத அங்கீகாரமாக இவரெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணி கிடைக்க போகுது. அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கிறது? நம்ம வந்து அவங்க தப்புன்னு இவங்க கிட்ட வந்தால் இவங்க இந்த மாதிரி பண்ணால் என்னங்க பண்ணுறது? இது நடுநிலையாக நீங்கள் ஒன்று நம்ம பேசுகிறது ஒன்று ஞாபகம். இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி நான் பேசுகிறேன்? இப்போ திராவிட மாடலை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள். உள்ளே ஒருத்தர் மயானம் வச்சுருக்கார் சார், அந்த மயானத்துக்கான டெண்டர் முடிக்கிறீங்கன்னு சொல்லி திமுக சொன்னாங்க. முடிச்சிங்களா இல்லையா? அங்கே உண்மையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்போ உங்களை மீறி ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா? இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் தான் 600 நாளைக்கு அப்புறம் அப்பீலுக்கு போகிறீங்க, உச்சநீதிமன்றம் கேட்குது. 600 நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். ஏன்? அப்போ கேள்வி வருமா இல்லை? தான் என்னங்க அது, யாரோ வந்தாங்க, என்னமோ பண்ணாங்க, திராவிட மாடல் ஆட்சி வந்தால் பெருசாக நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேதே. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அமித்ஷா போகிறாரு, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் போகிறாரு. அப்போ இவ்வளோ பிஜேபியும் போது காங்கிரஸும் போது இவ்வளோ அதிகார மையங்கள் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட முடியும்? அதாவது அவர் வச்சு தான் சட்டம், வேறு என்ன நம்ம சொல்கிறது? அப்போ ஏழைகளின் குரல்கள் வந்து அம்பலம் மயிருமா? ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும்போது இந்த அளவுக்கு அவருக்கு விஷயத்தை சொன்னது யார்? நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பேசாமல் தவிர்த்துட்ருக்கோம். ஏன்னா நேரடியாக குற்றம் சாட்டினா நல்லா இருக்காதுன்னு அவருடைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா முன்னாடியே அவர் வந்து வல்லபாய் பட்டேல் சொல்கிறது வந்து ஒரு சாமியார் தன்னுடைய எல்லையை மீறி பேசி கொண்டிருக்கிறார் தான் நம்ம உணர்றோம். ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில் ஆன்மீகம் பிஜேபி பிரச்சாரகர் தான் அவர். அதுதான், அதனால தான் அவர் அவ்வளோ இதில் இருக்கார். அவர் யார் டச் பண்ண முடியுமா?
பிஜேபி கொடுக்குற தைரியம் அவர் இப்படி இருக்கார். அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எத்தனை பேருக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறது? இதே மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணால் பிரச்சனை பண்ணுறீங்களே, வக்பு வாரிய பில்லாம் கொண்டு வரீங்களே, இதே மாதிரி எல்லா சாமியார்களுக்கும் ஒரு கடிவாளத்தை கொண்டு வாங்க. அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான நடவடிக்கை நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். திமுக புரிந்தவர்களுக்கு புரிந்தால் சரி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.